நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் இதில் நான் பதில் சொல்லியிருக்கேன். இப்போ போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கு தான் நான் பதில் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருந்தா, ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா. அதெல்லாம் அவன் செஞ்சுப்பான். அப்படின்னா वो सब वो कर लेगा. இப்போ 2 இடத்துல वो வந்திருக்குன்னு கன்ஃபியூசன் ஆகாதீங்க. அது அப்படின்ற இடத்துல वो வரும். சப் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அப்படிங்கிற இடத்துல சப் வரும். वो सब அப்படின்னா அது எல்லாம் அப்படின்னு அர்த்தம். वो कर लेगा அவன் செஞ்சுப்பான். பொருளுக்கும் வரும், மனுஷருக்கும் வரும் वो அப்படிங்கிறது. இதெல்லாம் அவன் செஞ்சுப்பான் அப்படின்னா ये सब वो कर लेगा அப்படின்னு சொல்லணும். वो सब वो ले लेगा அப்படின்னா அதெல்லாம் அவன் வாங்கிப்பான் அப்படின்னு அர்த்தம். ये सब वो खरीद लेगा இதையெல்லாம் அவன் வாங்கிப்பான் அப்படின்னு அர்த்தம். ले लेगा அப்படின்றது தான் அதிகமாக சொல்லுவாங்க. खरीद लेगा அப்படிங்கிறது விலை கொடுத்து வாங்கிட்டு வருவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லா இடத்துலையும் खरीद लेगा खरीदा அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ले लेगा அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. वो सब वो देख लेगा அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். वो सब वो संभाल लेगा அதெல்லாம் அவன் சமாளிச்சிருவான். இதுவும் பார்த்துப்பான், பார்த்துக்கிருவான் அப்படின்றதுக்கு யூஸ் ஆகும். சம்பால் லேகா அப்படிங்கிறது அதாவது கண்ணால் பார்ப்பது தேக் லேகா, சமாளிப்பது சம்பால் லேகா. அவனே சைக்கிள் ஓட்டிப்பான் அப்படின்றதுக்கு वो खुद साइकिल चला लेगा. वो खुद சைக்கிள் சலா லேகா. खुद அப்படிங்கிறது தானே அப்படின்றதுக்கு அர்த்தம். தானே ஓட்டிப்பான், தானே ஓட்டிப்பான் அப்படின்றதுக்கு இப்படி தான் சொல்லணும். वो खुद साइकिल चला लेगा. गलत समय पर बाहर जाता है. கலத் சமை பர் பஹார் ஜாத்தா ஹே தவறான நேரத்தில் வெளியில் போகிறான் அப்படின்னு அர்த்தம். கலத் சமை பே கும்தா ஹே அப்படின்னா தவறான நேரங்களில் வெளியே சுற்றுறான். பஹார் கும்தா ஹே அப்படின்னா வெளியில் சுற்றுறான் அப்படின்னு அர்த்தம். ஆதி ராத் மே பாஹர் கும்தா ஹே அப்படின்னா நடுராத்திரியில். ஆதி ராத் அப்படின்றது நடுராத்திரி, மே அப்படின்னு சேர்த்துருக்கிறதுனால நடுராத்திரியில் அப்படின்னு அர்த்தம். பாஹர் வெளியே, கும்தா ஹே சுற்றுகிறான். இதே ஒரு பொண்ணை சொல்லணும்னா கும்தி ஹே அப்படின்னு சொல்லணும் ஃபீமேலை. अगर आप बिना वजह आधी रात में घूमते रहे तो मुसीबत आपको ही आएगी அப்படின்னா ஒருவேளை காரணம் இல்லாமல் நடுராத்திரியில் அதாவது நடு இரவில் சுற்றினால் பிரச்சனை உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு அர்த்தம். இதில் 1 by 1 சொல்கிறேன். அகர் அப்படிங்கிறது ஒரு வேளை, ஆப் அப்படிங்கிறது நீங்கள், பினா வஜ அப்படின்னா காரணம் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேவஜ அப்படின்னு கூட சொல்லலாம். ஆதி ராத் அப்படிங்கிறது நடு இரவு, நடுராத்திரி. கூம்தே ரஹேத்தோ சுற்றினால், சுற்றி கொண்டே இருந்தால். முசிபத் ஆப்கோ ஹி ஆயேகி. முசிபத் அப்படிங்கிறது பிரச்சனை. அந்த முசிபத்துக்கு பதிலாக நீங்கள் பரேஷானி சொல்லலாம், திக்கத் சொல்லலாம், சமஸ்யாவும் சொல்லலாம். முசிபத் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. பட் மற்ற 3ஐயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதர் உதர் மத் குமோ அப்படின்னா இங்கே அங்கன்னு சுற்றிட்டு தெரியாத, இங்கே அங்கன்னு சுற்றிட்டு இருக்காத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு இப்படி தான் சொல்லணும். இதர் உதர் அப்படின்றதுக்கு பதிலாக யஹா வஹா மத் குமோ அப்படின்னு சொல்லலாம். தூ கூங்கா ஹை கியா அப்படின்னா நீ ஊமையா அப்படின்னு அர்த்தம். தூ கூங்கி ஹை கியா அப்படின்னா ஃபீமேலை கேட்குறது, நீ ஊமையா அப்படின்னு சொல்லிட்டு. மாற்றுத்திறனாளியெல்லாம் இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு கோவம் வந்தால் நம்ம திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையை. நீ ஊமையா, பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. தூ பெஹரா ஹை கியா அப்படின்னா நீ செவுடா அப்படிங்கிறது. பெண்ணை கேட்கணுன்னா தூ பெஹரி ஹை கியா அப்படின்னு சொன்னால் நீ செவுடா, காது கேட்காத உனக்கு அப்படின்னு அர்த்தம். தூ அந்தா ஹை கியா அப்படின்னா நீ குருடான்னு ஆண்களை கேட்குறது. தூ அந்தி ஹை கியா அப்படின்னா நீ குருடியா அப்படின்னு பெண்களை கேட்குறது. அந்தி அப்படிங்கிறது குருடி, அந்தா அப்படிங்கிறது குருடன்.
तुझे दिख नहीं रहा क्या अंधा है क्या तू உனக்கு கண்ணு தெரியலையா குருடனா நீ அப்படின்னு கேட்குறது. இதே ஒரு பொண்ணை சொல்லணும்னா துஜே திக் நஹி ரஹா கியா அந்தி ஹை கியா தூ அப்படின்னு கேட்கலாம். துஜேக்கு பதிலாக தேரேக்கோ அப்படின்னு சொல்லலாம். தேரேக்கோ அப்படிங்கிறது வந்து காமனாக பேச்சு வழக்கில் அதிகமாக பேசப்படுற வார்த்தை. அகர் वो बात करता है तो मैं बात करता हूँ नहीं तो मैं बात नहीं करता அப்படின்னா ஒரு வேளை அவன் பேசினால் நான் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். वो आएगा तो मैं भी आऊँगा அப்படின்னா அவன் வந்தான் என்றால் நானும் வருவேன். அவன் வந்தான்னா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இப்படி சொல்லணும். वो खाना खाएगा तो मैं भी खाऊंगा அவன் சாப்பிட்டால் நானும் சாப்பிடுவேன். சாப்பாடு அப்படின்றது தமிழில் அதிகமாக சொல்ல மாட்டோம். பட் ஹிந்தியில் கானான்ற வார்த்தை சொல்லி தான் சாப்பிட்டால் அப்படின்றது வரும். ஸோ அவன் சாப்பாடு சாப்பிட்டால் நானும் சாப்பிடுவேன். இப்போ ஒரு பொண்ணை சொல்லணுன்னா वो खाना खाएगी तो मैं भी खाऊंगी அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது பொண்ணுக்கு பொண்ணு சொல்கிறது. खाऊंगी அப்படின்னா சாப்பிடுவேன், खाएगी அப்படின்னா சாப்பிட்டால் அப்படின்னு பொண்ணை சொல்கிறது. बोल नहीं सकता क्या गूंगा है क्या तू அப்படின்னா பேச முடியாதா, ஊமையா நீ அப்படின்னு அர்த்தம். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். बात नहीं कर सकता क्या गूंगा है क्या तू அப்படின்னு சொல்லலாம். बात नहीं कर सकता बोल नहीं सकता ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பொண்ணை சொல்லணும்னா बात नहीं कर सकती गूंगी है क्या तू அப்படின்னு சொல்லலாம். बात नहीं कर सकती बोल नहीं सकती गूंगी है क्या तू அப்படின்னு. हमारे जान लेने के लिए ही आते हैं அப்படின்னா எங்கள் உயிரெடுக்கிறதுக்காகத்தான் வர்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி கூட அதிகமாக பேச மாட்டாங்க. எப்படி பேசுவாங்க கோவத்தில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேரி ஜான் खाने के लिए आते हैं அப்படின்னா என் உயிரை வாங்க வர்றாங்க, என் உயிரை எடுக்க வராங்க, உசுரை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வார்த்தைக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. மேரி ஜான் அப்படிங்கிறது என் உயிர்னு தான் அர்த்தம். பட் खाने के लिए आते हैं அப்படின்னா சாப்பிட வர்றாங்கன்னு அர்த்தம் கிடையவே கிடையாது. இது உயிரெடுக்கிறது, உயிரை வாங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. சில வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். அதே டிரான்ஸ்லேட்டிங்கை நம்ம தமிழில் போட்டோம்னா அது வந்து தப்பாக வரும். அவங்க எதனால் யூஸ் பண்ணுறாங்க, அந்த சிச்சுவேஷன் என்ன, எப்படி பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்றத கவனித்து பேசணும். கானே அப்படிங்கிறதுக்காக இது சாப்பாடு கிடையாது. क्यूरे मेरी जान खाने के लिए आते हैं அப்படின்னா ஏண்டா என் உயிரை வாங்க வர்றீங்க அப்படின்னு அர்த்தம். क्यूरे அப்படின்னா ஏண்டா, அந்த டாவை தான் ரே. இதை விட இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வாடா போடா சொல்லணுன்னா கியூபே அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்டுகளுக்குள்ளே பேசுவாங்க, ரொம்ப கோவத்துலேயும் பேசுவாங்க. ரேன்றது சும்மா லைட்டான வாடா போடா தான். அது தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட்டு வாடா போடா. பே கியூபே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கோவத்துலேயும் ரொம்ப உரிமையானவங்க ஃப்ரெண்டுகளுக்குள்ளேயும் பேசுவாங்க. அதுவும் வாடா போடா தான், இதுவும் வாடா போடா தான். கியூரே ஏண்டா. ஜாதா மூமத் சலா அப்படின்னா ரொம்ப வாயடிக்காத, ரொம்ப பேசாத அப்படின்னு அர்த்தம். ஜாதா மூ மத் சலா. இப்போ வந்து சலா அப்படிங்கிறது ஓட்டுறது, ஆனால் இதுலேயும் அதே மாதிரி தான். வாயடிக்காத, வாய் பேசாத அப்படின்னு அர்த்தம். ஜாதா மூ சலானா பந்து கர் அப்படின்னா ரொம்ப வாய் பேசுகிறத நிறுத்து, ரொம்ப வாயடிக்கிறத நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ஜாதா மூ சலானா பந்து கர். இந்த வீடியோலையும் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க. போல் நஹி சக்தா கியா இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும், ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும், கேள்வி கேட்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு பண்ணுற ஹெல்ப் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சரளமாக கடகடன்னு பேசுகிறத தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு அரைகுறையாக தெரிஞ்சுன்னா என் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போய் பாருங்கள், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ஒரே மாதிரி இருக்காது.
எல்லா வீடியோவும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு வீடியோ போல் இன்னொரு வீடியோ இருக்காது. ஒரு வீடியோவில் போட்ட வார்த்தைகளும் சென்டென்ஸும் இன்னொரு வீடியோவில் போட மாட்டேன். தனித்தனி வேர்ட்ஸ் தனித்தனி சென்டென்ஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மொழி அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. ஸோ அத்தனையும் நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பழைய வீடியோ போய் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.